பாதகாதிபதி என்றால் என்ன, பாதகாதிபதி எப்படி வேலை செய்கிறது என பார்க்கின்ற பொழுது, லக்ன பாவத்தை 12 லக்னத்தை 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. பொதுவாக சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லிட்டு, சரம் ஸ்திரம் உபயம் சொல்லக்கூடிய லக்ன பிரிவில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய லக்னங்கள் சரலக்னமாகும். இந்த சரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்திற்கு 11ஆம் வீடு என்பது பாதகஸ்தானமாகும். இந்த மேஷ லக்னத்திற்கு 11ஆம் வீடான கும்பராசியும், கடக லக்னத்திற்கு 11ஆம் இடமான ரிஷபராசியும், உங்களுக்கு துலா லக்னத்திற்கு 11ஆம் வீடான உங்களுக்கு சிம்ம ராசியும், மகர லக்னத்துக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானமான விருச்சிக ராசியும் பாதகஸ்தானமாகும். அதுபோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஸ்திரலக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் வீடான மகர ராசியும், அடுத்து சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீடான மேஷ ராசியும், விருச்சிக லக்னத்துக்கு கடகராசியும் 9ஆம் வீடான கடகராசியும், உங்களுக்கு கும்ப லக்னத்திற்கு 9ஆம் வீடான உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் துளாராசியும் பாதகஸ்தானமாகும். அடுத்து குறிப்பாக உபயலக்னம்னு பார்க்கின்ற போது மீன லக்னத்திற்கு, அதாவது மிதுன லக்னம் உபயலக்னம், மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீடான தனுசு ராசியும், கன்னி லக்னத்திற்கு 7ஆம் வீடான உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் மீனராசியும், தனுசு லக்னத்திற்கு 7ஆம் வீடான மிதுன ராசியும், உங்களுக்கு மீன லக்னத்திற்கு 7ஆம் வீடான கன்னி ராசியும் உங்களுக்கு பாதகஸ்தானமாகும். இப்படிப்பட்ட நிலையில் பாதகஸ்தானம் என்றாலே பயந்துடாதீங்க. பொதுவாக பாதகஸ்தானாதிபதி திசை நடந்தாலோ, பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் இருந்து திசை நடந்தாலோ நமக்கு கெடுதி நடந்துடும் நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கருத்து உண்டு. பாதகாதிபதி திசையில் சொந்த தொழில் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பாதகாதிபதி உங்களுக்கு பாதகம்தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பாதகம் பண்ணதாக சரித்திரம் கிடையாது. பொதுவாக சரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்த உடன்பிறப்பு மூலமாக ஒற்றுமை குறைவு இருக்கும். சிறலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஒரு ஒற்றுமை குறைவு இருக்கும். உபயலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட்டு தொழில் செய்ய முடியாத ஒரு நிலையினை உண்டாக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்றால் பாதகாதிபதி திசாபுத்தி நடக்கின்ற போது சொந்த தொழில் செய்யக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி திரிகோண ஸ்தானத்தில் இருந்தால் கெடுதி பண்ணுறதில்லை. அதே மாதிரி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் கெடுதி பண்ணுறதில்லை. பாதகாதிபதி மறைகின்ற போது நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகளையும் உண்டாக்குது. நன்றி.